ಬದತೆ ಮಾಡು ರಟ್ಟೆ ಲಕಟ ಬರ್ಪುನು ಸೊ ಬದತೆ ನಾನ್ ವೆಜ್ ತಿಂತ ಲಕಟ ಸಮ. Okay, fine. Okay, we will park this question to the final section. Okay. 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 சரி, ஓகே. இது வரைக்கும் என்ன எவ்வளவு ஸ்லோகா நம்ம பார்த்திருக்கோம்? 2.30 வரைக்கும் பார்த்திருக்கோம். 2.30. ஓகே, வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரோட திரும்ப ஃபவுண்டேஷனல் ஸ்டடீஸ் நான் சொல்றதுக்கு நீங்க வந்து விளையாட்டை எடுத்துட்டாலும் சரி, இல்லை காமெடியா எடுத்துட்டாலும் சரி, ப்ளீஸ் லைக் எல்லாத்தையும் அந்த ஃபவுண்டேஷனல் ஸ்லைட்ஸ் எல்லாமே பாருங்க. அது பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் அது தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ அந்த இதுனா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லா எதுக்கு பகவத்கீதை படிக்கிறோம், என்ன ரீசனுக்காக படிக்கிறோம், அந்த ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? அதனாலதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்றது. ஏன்னா நம்ம படிக்கிற எல்லா டாபிக்குமே வந்து இன்னும் திரும்பியுமே நம்ம அந்த ஒரு ஸ்லோகா 2 ஸ்லோகா படிச்சுட்டு இருந்தோம்னா அடுத்து க்ரோ பண்ண முடியாது. ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஆக முடியாது. அதனாலதான் சொல்றது மெயினா வந்து ஃபவுண்டேஷனல் ஸ்லைட்ஸை வந்து மெயினா பாருங்க. ஓகேவா? அது வந்து நம்ம எல்லாம் நீங்க படிச்ச பிறகு மட்டும்தான் நம்ம வந்து அதுக்குன்னே ஒரு தனியா டெடிகேட்டடா ஒரு செஷன் வச்சா மட்டும்தான் எல்லாருக்குமே புரிய வரும். ஃபர்ஸ்ட் சாப்டரோட அக்ரானிம் என்ன? Doubt. சாப்டரோட நேம் Observing the armies on the battlefield. Observing the armies in the battlefield of Kurukshetra. கரெக்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து எப்படி என்ன குயிக்கா வந்து யாரும் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னென்ன கவர் பண்ணிருக்காங்கன்னா No fighting tell to சொல்லுங்க. கௌரவஸோட இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பாண்டவாஸோட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அபிநய நீ நிப்பாட்டு. வந்தனா சொல்லு. சொல்லுங்க சனமா. வந்தனா சிவானி சொல்லுவா. நீ சாகும் போது என் பதிலா சிவானி செத்து போவா அப்படி சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. என்ன தெரிஞ்ச சொல்லு. சொல்லுமா. அர்ஜுனர் சரி, சுனந்தி சொல்லுக்கா. அது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பாண்டவர்கள பத்தியும் இவங்களோட பத்தியும் பேட்டில் ஃபீல்ட வந்து எப்படி நின்றுட்டு இருக்காங்க, என்னென்ன இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட கையில என்னென்ன சங்கு வச்சிட்டு இருக்காங்க அதுன்னு. ஃபர்ஸ்ட் இதே வந்து திருதராஷ்டிரர் வந்து தாம் பையனும் தம்பியோட பையங்களும் எப்படி இது பண்ற சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களான்னு கேக்குறாங்க. அப்பயே அவர் வந்து பிரிச்சு வச்சு பாக்குறாரு. எல்லாரோட பசங்க நம்ம பசங்கன்னு கேட்காம என் பையன் ஓம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்துட்டு அப்பயே அவர் வந்து அவளோட மனசுல இருக்கிற அந்த குறுகிய புத்தி தெரிஞ்சிருது. அவர் சஞ்சய்கிட்ட இப்படி கேக்குறாரு, என்ன எல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சஞ்சய வந்து சொல்றாரு, இப்படி எல்லாம் பேட்டில் இது 4க்கு வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, சங்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க, ஊதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வந்து அர்ஜுனன் வந்து நம்ம வந்து போர் பண்றது தப்புங்கிற மாதிரி அவர் மனசுல வந்து ரொம்ப இதா இருக்கு. நம்ம போர் பண்ணக்கூடாது, இந்த வார் பண்றதுனால நிறைய பாவம் வரும் நமக்கு, நம்மளோட ரிலேஷன்ஸ் தான் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள போய் இது பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கன்ஃபியூஷன்லயே இருக்கிறாரு அர்ஜுனன் வந்து. இது வந்து போர் பண்ணோம்னா நம்மளோட இதுக்கு இல்லாம நம்மளுக்கு அடுத்த வர தலைமுறைக்கும் தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் நினைக்கிறாரு. அதனால நான் போரே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால ஆனாலும் அவர் கிருஷ்ணர் வந்து திருப்பி கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு, நீ சேரிட்டியை கொண்டே நடுவுல கொண்டே நிப்பாட்டு, நான் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப பார்த்து இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு, நம்ம போர் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டுதான். அதுதான் ஃபர்ஸ்ட் இதுல வருது. ஓகே. ஆக்சுவலா வந்து அது இன்னொன்னு வந்து மெயினா வந்து அர்ஜுனன் ஓட விக்டரிஸ் இது பண்றதுக்கு சயின்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகே. ஒன்னு வந்து கிருஷ்ணர் வந்து அவங்க சேரியட்ல உட்கார்ந்துருக்காரு, பிளஸ் அவங்களோட சேரியட்ல அந்த எம்பளம் வந்து அந்த கொடி பறக்கிறது வந்து ஹனுமானோட கொடி பறக்குது. பிளஸ் அந்த சேரியட் யாரு கொடுத்தது அர்ஜுனருக்கு? அக்னிதேவர் கொடுத்தது. ஸோ பிளஸ் இது எல்லாமே வந்து எப்படி அர்ஜுனரை எப்படி சொல்றாங்க இதுல? அர்ஜுனர் எல்லாத்தையும்
வல்லமை படைச்சு எல்லா போர்லயும் வெற்றி பெறுவாரு. ஆனா அவர் ஒரு இதான் சொல்றது, ஒரு ஹோப்பே அவர் எடுக்க முடியல, டெசிஷனே எடுக்க முடியல அர்ஜுனனால. இல்ல அவரை எப்படி பேர் சொல்றாரு? அர்ஜுனன் ப்ராப்ளம் வருது. ஆமா, அர்ஜுனன்னே சொல்றாரா இல்ல வேற என்னென்ன பேர்ல சொல்றாரு? நம்ம அந்த பேர்லாம் நிறைய பார்த்தோம். கிருஷ்ணரை எப்படி எல்லாம் அட்ரஸ் பண்றாங்க, அர்ஜுனரை எப்படி எல்லாம் அட்ரஸ் பண்றாங்கன்னு. தனஞ்சயா பகவான் தனஞ்சயா என்ன கிருஷ்ணர பகவான் பகவான் கிருஷ்ணரை வந்து பகவான்ங்கிறது ஏன் எப்படி பகவான்ங்கிறத டிஃபைன் பண்றது? அது ஃபோர்ப்ஸ், இந்த எஃப் ஃபார் ஃபேம், opulence, R for renunciation, B for beauty, E for education, that is nothing but knowledge, S for strength. இது 5 யாருக்கு இருக்கோ அவங்கள தான் பகவான் சொல்லுவோம். 5 6 ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா போதுமா இல்ல எல்லாமே இருக்கணுமா? எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருக்கணும், எல்லா டயத்துலயுமே இருக்கணும், அதான் மெயின். ஓகேவா? அதுக்கு அந்த ஒரு ஸ்லோகாவே இருக்கு, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஷா ஸ்ரீக ஞான வைராகிய யோச்சைவ சன்னம் பாக இதிங்கன. சன்னம் பாகனா எல்லாமே சேர்ந்து யார்கிட்ட எல்லா டைமே இருக்கோ அவரை மட்டும்தான் பகவான்னு சொன்னோம். சோ யாருனாலும் இப்ப வந்து உங்கள்ட்ட வந்து நான் தான் பகவான், ஓகேவா, இப்படி இந்த நிறைய சாமியார்லாம் வராங்கல்ல, யாரு பகவான் நான் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா they are not at all God. ஓகேவா? நான் பகவானோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்றவங்க, நான் வந்து சேவகன், சர்வன்ட், பகவான் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்றது யாரோ அவங்களதான் நம்ம வந்து என்கொயர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த யாருனாலும் பகவான் அப்படின்னாங்கன்னா இந்த 6ஐயுமே எனக்கு எக்ஸிபிட் பண்ணி காமி, ஓகேவா? தென் ஐ வில் அக்செப்ட் யூ அஸ் அ பகவான். கிருஷ்ணர் வந்து அந்த சின்ன இதுல என்ன லீலா பார்த்தோம் நம்ம, இந்த மலையை தூக்குற லீலா, கோவர்தன் லீலா. அது எத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தாரு? 7 நாள் கண்டினியூஸ். எந்த விரல்ல? சுண்டு விரல். அதுவும் ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா, ஓகேவா? அது வந்து அவர் ஸ்ட்ரென்த் எக்ஸிபிட் பண்றாரு. அப்படி அவரோட ஒவ்வொரு லீலாலையும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து இந்த இதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணுவார். அதாவது அவரோட துவாரகா லீலையில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒப்புலன்ஸ். அதாவது துவாரகால வந்து அந்த மாளிகை, மாட மாளிகை வந்து அவ்வளவு ஒரு ஜெம்ஸ் எல்லாமே பதிச்சுட்டு ஃபுல்லா தங்கத்திலையும் வைரத்திலையும் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அதுல வந்து எதை எக்ஸிபிட் பண்றாரு? ஒப்புலன்ஸ். ஓகேவா? அந்த ஒப்புலன்ஸ்க்கு வந்து எவ்வளவு அவருக்கு கிருஷ்ணருக்கு வந்து 16,108 ஒய்ஃப் இருந்தாங்க. ஓகேவா? அந்த எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே ஆமாமா அது ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. ஓகே, அந்த 16,108 ஒய்ஃப்ஸ் இருந்தாங்க. ஓகேவா? துவாரகால அந்த ஒவ்வொரு ஒய்ஃபுக்குமே வந்து அவர் வந்து அவ்வளவு எந்த விதமான பாகுபாடுமே வேறுபாடுமே இல்லாம எல்லாருக்குமே வந்து எல்லாருமே கரெக்டா வந்து அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்தாரு. ஓகேவா? அதுல ஒப்புலன்ஸ். ஃபேம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தான் டாப் மோஸ்ட் அப்படிங்கிறத பிரம்மர் முதற்கொண்டு சிவா முதற்கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் அவரோட ஃபேம். அவரோட புகழ் வந்து யாரு நம்மளுக்கு தெரியலனாலும் அவரோட புகழ் மங்க போறது இல்ல. தெரிஞ்சது நீ சொல்லிட்டே இருந்தாலும் அவரோட புகழ் கூட்டிட்டே தான் இருக்க போகுது. ஓகேவா? FOR வந்து ரினன்சியேஷன். ரினன்சியேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன ரினன்சியேஷன்? சோ ரினன்சியேஷன் என்னன்னா தியாகம். ஓகேவா? அதாவது நம்மளை விட கிருஷ்ணரை விட யாரு தியாகம் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு பகவான், ஆமா கரெக்ட், ஒரு பகவான் வந்து அவர் வந்து அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. இந்த உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்டர். அதாவது எல்லாத்தையுமே அவர் வந்து வச்சு காப்பாத்திட்டு இருக்காரு. நான் எதுக்கு வந்து திரும்ப சீரியஸா இந்த பகவத்கீதாவை இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன்னா, அந்த சீரியஸ்னஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால படிக்க முடியும். அதை வந்து மனசுல எப்பயுமே வைக்க முடியும். ஓகேவா? நான் இப்ப வந்து கிளாஸ்க்கு இன்னைக்கு நான் ப்ரிப்பேரே பண்ணல, பட் ஸ்டில் ஐ கேன் டேக் த கிளாஸ். ஓகேவா? அந்த மாதிரி உங்களையும் நீங்களையும் தயார்படுத்திக்கங்க. அதான் இப்ப யாருனாலும் ஒரு ஆள் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டு கேட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes 15 minutes சொல்ற அளவுக்கு நீங்க தகுதி பண்ணிக்கங்க உங்களை. ஓகேவா? அதனாலதான் கிளாஸ் எடுக்கும் போது அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட்ஸ் எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்த நோட்ஸ் திரும்ப நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கும் போது ஐயோ இதெல்லாம் நம்ம படிச்சோமா அப்படின்னு நம்ம வந்து எத்தனை 16-17 வாரம் ஆச்சு.
அதாவது ஆல்மோஸ்ட் லைக் ஓகே ஒரு 1/4 வருஷம் இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஓகேவா? சும்மா வந்து நம்ம பேருக்கு கிளாஸ் வர்றோம், கிளாஸ் அட்டன் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்க எல்லாம் வந்து கரெக்டா டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிட்டு வர்றீங்க, அப்ரிசியேட்டட். ஓகே, பட் இந்த சீரியஸ்னஸ் வரணும். அதாவது எனக்காக நான் வந்து எடுக்கல, உங்களுக்காக நீங்க வேற யாருக்காகவும் சாட்டிஸ் பண்றதுக்காக நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு நாலேஜ் வரணும். ஏன்னா இந்த நாலேஜ் வந்து எட்டர்னல் நாலேஜ். அந்த நாலேஜை வந்து நம்ம அந்த வரப்போற ஸ்லோகால எல்லாம் படிப்போம். ஓகேவா? அது வந்து இது வந்து இட் இஸ் எட்டர்னல், இட் இஸ் ஒன்லி கோயிங் டு கம். இப்ப ஏன் பூஜிதா இல்லைன்னா சிவானி வந்து இவ்வளவு யங் ஏஜ்ல தே ஆர் ஏபிள் டு கேப்சர் அப்படின்னா தே ஹேட் தேர் அக்கௌண்ட் ஃபில்ட் லைக் இந்த லாஸ்ட் யுகா. ஓகேவா? அவங்களோட லாஸ்ட் ஜென்மத்துல வந்து நிறைய அவங்க வந்து பகவத்கீதையை படிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த இனிஷியல் ஏஜ்லயே வந்து வர ஆரம்பிக்குது. சோ நம்ம அடுத்த ஜென்மத்துல என்னவா வரப்போறோம், எப்படி இருக்க போறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அது வந்து கிருஷ்ணரால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அப்படிங்கும் போது நம்மளோட இருக்கிற டயத்தை நம்ம வந்து பயங்கர பிஸியா இருக்கோம், எல்லாருமே பிஸியா இருக்கோம். ஓகேவா? பட் இருக்கிற டயத்தை அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு லேர்ன் அண்ட் கீப் இட் இன் யுவர் ஹார்ட். ஓகேவா? இது வந்து படிச்சுட்டு நாளைக்கு மறக்கிறது அப்படி கிடையாது. இப்ப 6th சாப்டர் 6th ஸ்டாண்டர்டோட என்ன படிச்சோமோ அதை வந்து 7th கொண்டு போக தேவையில்லை. ஏன்னா 7th புது சிலபஸ். பட் இந்த பகவத்கீதாங்கிறது இட் இஸ் எட்டர்னல் நாலேஜ். ஓகேவா? நாலேஜ் வந்து வில் நெவர் டிமினிஷ். இட் இஸ் த சேம். ஓகேவா? இது வந்து சேஞ்ச் ஆக போறதும் கிடையாது. ஏன்னா இது வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்லியிருக்காரு, வேற யாருக்கும் சொல்லல. ஓகேவா? அதனால வந்து first of all you have to be very very proud, you have to be very blessed, feel that blessing as நம்ம வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். அந்த புண்ணியம் பண்ணிருக்கனால மட்டும்தான் வந்து நம்மளால இதை படிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எல்லாராலையும் இந்த உலகத்துல வந்து எத்தனையோ கோடான கோடி பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே பகவத்கீதை தெரியாது. ஓகேவா? ரொம்ப குறைச்ச மக்களுக்கு தான் அந்த பகவத்கீதை தெரியும். அதுல நம்மளும் ஒரு ஆள் அப்படின்னு இருக்கும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌட் மொமெண்ட். ஓகேவா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான மொமெண்ட். அதுல இருந்து அதை வந்து ஃபுல்லா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. அதான் அவர் சொல்லுவார். ஓகேவா? மனுஷ்யானம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே. ஓகேவா? அதாவது இந்த உலகத்துல கோடானு கோடி பேர் இருக்காங்க. அந்த கோடானு கோடி பேர்ல நான் எதுக்கு வாழ்றேன், எனக்கும் கடவுளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஏன் நான் கஷ்டப்படுறேன், ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு தெரிய ட்ரை பண்றவங்க வந்து அந்த கோடியில வந்து ஒரு 1000 பேர். ஓகேவா? மனுஷியானம் சகஸ்ரேசு கஷ்டித் யததி, ஏன் நம்ம இருக்கோம், யததி சித்தையே, அப்படி சித்தம் பண்றவங்க வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? யதத்தம் அப்படி சித்தானம், அப்படி சித்தம் பண்றவங்கல்ல பெர்ஃபெக்ஷன் ரீச் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்லி ஒன், ஹார்ட்லி. கோடியில பில்லியன் கவுண்ட்ல வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அப்படி வந்து நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். ஓகேவா? நம்மளுக்கும் கடவுளுக்கும் என்ன, ஏன்னா பகவான் வந்து அவருக்கு வந்து அல்ல நம்மளுக்கு குறையாத ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருக்கு இருக்கு, குணங்கள் இருக்கு. அந்த குணத்துல வந்து நம்ம நாட் ஈவன் 0.00001% கூட நம்மளுக்கு தெரிய வரல இன்னும். ஓகேவா? அப்படின்னா நம்ம எவ்வளவு நம்மளோட ஹியூமன் ஃபார்மை வந்து வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது. அதுதான் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்லைடு எதுக்கு வரும். எல்லாத்தையுமே நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணணும். ஏன் நான் இதை படிக்கிறேன், எதுக்காக பகவானை பத்தி நான் படிக்கிறேன், ஏன் பகவத்கீதை படிக்கிறேன். பிகாஸ் பகவத்கீதா இஸ் லைஃப் மேனுவல். இந்த பகவத்கீதை படிச்சாதான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் நான் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போக முடியும். ஏன்னா ஹியூமன் ஃபார்ம் வந்து அந்த 84 lakh ஸ்பீசஸ்ல டாப் மோஸ்ட் ஃபார்ம். அதை படிச்சா மட்டும்தான் எனக்கு வந்து விலங்குக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அதர்வைஸ் லைக் விலங்கும் வந்து ஈட்டிங், மேட்டிங், ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங் பண்ணுது. நானும் அதையே டெய்லி பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கும் விலங்குக்கும் இல்ல டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கொஸ்டின் பண்ணணும். ஓகேவா? அதனாலதான் திரும்ப 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 சொல்றேன், ரொம்ப ஈஸி. நீங்க ப்ராக்டிக்கலா நான் எடுத்த கிளாஸ் பிளஸ் லைக் ஓகே நம்ம அந்த ஸ்லைடை வந்து டெய்லி நீங்க வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஈஸியா வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் ப்ராக்டிஸ் இட். அதை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தோம்னா அது வந்து ரொம்ப தப்பு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டும் பண்ணணும், ப்ராக்டிஸும் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ்ல இன்னைக்கு ஓகே 10 டைம் நம்ம பகவானோட நாமத்தை சொல்லியிருக்கோமா, நாளைக்கு 15 டைம் சொல்லணும். நாளான்னைக்கு ஓகே இன்னைக்கு 10 தப்பு பண்ணியிருக்கோம், நாளைக்கு வந்து ஒரு 8 தப்பு பண்ணணும், இல்லைன்னா அதை விட குறைவா பண்ணணும்.
அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராக்ரஸ வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க யாரையுமே கம்பேர் பண்ண தேவையில்லை. ஓகே, பூஜிதா எப்படி இருக்கா, சிவானி எப்படி இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ண தேவையில்லை. நம்மளுக்குள்ளேயே கம்பேர் பண்ணோம். ஓகே, நான் எவ்வளவு ப்ராக்ரஸ் பண்றேன், நான் எவ்வளவு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எனக்காக நேத்துல இருந்து கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நான் எவ்வளவு தடவை கிருஷ்ணரை நினைச்சேன், கிருஷ்ணர் எத்தனை தடவை மறந்தேன், கிருஷ்ணருக்கு எத்தனை தடவை தேங்க் பண்ணேன், கிருஷ்ணருக்கு எத்தனை தடவை வந்து நான் அடுத்தவங்களை வந்து திட்டினேன் அப்படின்னு நீங்க கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் அந்த ரியல் ப்ராக்ரஸ் உங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு ரியல் ப்ராக்ரஸ் வந்து வரும். தயவு செய்து நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் ரியலி இது எல்லாமே உங்களோட நன்மைக்காக தான் சொல்றது. எல்லாருமே ப்ளீஸ் அந்த அந்த ஃபுல் நாலேஜை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் மெயினானது. ஏன்னா ஒவ்வொரு வீக்கும் வந்து நம்ம வரும்போது ஒரு சின்ன ப்ராக்ரஸ் இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து அதாவது எடுக்கிற எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால வந்து ப்ளீஸ் ட்ரை டு லேர்ன், ட்ரை டு ஹியர் அபவுட் கிருஷ்ணா. இந்த சனிக்கிழமை அந்த 1 hour மட்டும்தான் கிருஷ்ணரை பத்தி கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. டெய்லி 1 hour 2 hours நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஒன்னும் சிம்பிள் தான். குக்கிங் பண்ணும் போது ஒரு லெக்சரை போட்டு விடுங்க. ஓகேவா? யூடியூப்ல நம்ம என்னென்னமோ பாக்குறோம். அதாவது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் எங்க எப்படி எந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இருக்குன்னு. பிக் பாஸ் முதற்கொண்டு, ஓகேவா, சூப்பர் சிங்கர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு அதை டெய்லி யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? டெய்லி வந்து கிருஷ்ணரை பத்தி சில லீலைகளை பத்தி கேளுங்க. ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்லி இந்த சாட்டர்டே 1 hour இந்த டீ டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அப்படி நினைக்காதீங்க. தட் வில் ஹெல்ப் அ வெரி லிட்டில். ஓகேவா? நம்ம 100 ஜென்மம் எடுக்க வேண்டிய இடத்துல 98 ஜென்மம் எடுக்க வேண்டியது வரும். 2 ஜென்மத்தை குறைக்கலாம். பட் டெய்லி கேட்கும் போது வந்து நம்மளுக்குள்ள அந்த மனசுல இருக்கிற ஒரு அழுக்கெல்லாம் வந்து எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்மளோட தூய்மையா நம்ம வந்து இருக்கும் போது மட்டும்தான் we can understand about Lord. ஓகேவா? அதுதான் மெயின். ஸோ அந்த ரெனன்சியேஷனுக்கு வந்து மெயினா வந்து அந்த தேரோட்டியா வர்றது. ஏன்னா அவர் வந்து உலகத்தை எல்லாம் ஆள்றவர். அவர் வந்து ஒரு தேரோட்டியா வந்து அர்ஜுனருக்கு வர்றாரு. அதை விட ரெனன்சியேஷன் யார் பண்ண முடியும்? ஓகே, யாராலையும் பண்ண முடியாது. அடுத்து வந்து FOR B வந்து பியூட்டி. கிருஷ்ணான்னா என்ன மீனிங்? Attractive. Not attractive. All attractive. Yeah. All. அதான் அது மெயின். ஓகேவா? நாட் only attractive. ஏன்னா ஒரு பூவும் அட்ராக்டிவா இருக்கு, ஒரு பழமும் அட்ராக்டிவா இருக்கு. பட் கிருஷ்ணர் வந்து ஆல் அட்ராக்டிவ். எல்லாத்தையுமே, அதாவது நீங்க இந்த உலகத்துல என்னெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் கிருஷ்ணர் பக்கத்துல வைக்கும் போது அந்த பொருளோட மதிப்பே குறைஞ்சிருமா. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவ்வளவு அட்ராக்டிவ். ஓகேவா? அந்த பியூட்டியை வந்து நம்ம யாராலையும் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகேவா? அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருப்பார். ஓகேவா? ஸோ வந்து அந்த எஜுகேஷன் இல்லைன்னா நாலேஜ். அந்த நாலேஜுக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி? இதெல்லாம் கவர் பண்ணிருக்கேன் நான். கிருஷ்ணரோட குரு பேர் என்ன? சந்திப்பனி. ஓகே. சோ அவர்ட்ட வந்து கிருஷ்ணர் வந்து எத்தனை கலைகள் இருக்கு மொத்தம்? 68. 64 ஆர்ட்டையுமே வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு ஆர்ட். இப்ப காலையில வந்து அந்த ஆர்ட்டை, இப்ப பாடல் அப்படின்னா பாடுறது ஒரு ஆர்ட். ஓகேவா? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இல்ல மதியம் வரைக்கும் வந்து பாட்டு எல்லாத்தோட, அதாவது ராகம் தாளம் எல்லாத்தையுமே கத்துக்குருவாரு சந்திப்பனி முனிட்ட இருந்து. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட் வரைக்கும் அதை பிராக்டிஸ் பண்ணி அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவாரு. ஸோ அப்படிதான் அந்த 64 குவாலிட்டிஸ்ல ஹீ இஸ் த பெஸ்ட். நோ சீட்டிங்னாலும் சரி. ஓகேவா? கிருஷ்ணர் தான் பெஸ்ட். ஓகேவா? அவர்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாமே அந்த சீட்டிங் பர்பன்சிட்டியே வருது. பியூட்டி, அதே மாதிரி பாடுறது ஆடுறது எல்லாத்துலயுமே ஹீ இஸ் த டாப் மோஸ்ட், ஹீ இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறது தான் அந்த நாலேஜ். அந்த நாலேஜ் எல்லாமே அந்த 64 கலைகளையும் 64 டேஸ்ல முடிச்சாரு. அவர் அந்த குருவை அக்செப்ட் பண்ணவே தேவையில்லை. அந்த கலைகளை வந்து படிச்சுட்டு தான் அவருக்கு தெரியவும் தேவையில்லை. ஏன்னா ஹீஸ் அ சுயம் பகவான். ஓகேவா? முழு முதற் கடவுள். பட் இருந்தாலும் நம்ம எல்லாம் படிக்கணும், நம்ம எல்லாம் குருட்ட சரணடையணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவரும் இங்க வரும்போது இந்த லீலை நடத்தும் போது அவரும் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? ஸோ தட் இஸ் த நாலேஜ் ஹீ இஸ் கிவிங் டு அஸ். ஹீ இஸ் ஆல்ரெடி ஃபுல் ஆஃப் நாலேஜ். ஓகேவா? அதுல வந்து மாற்றமே இல்லை. பட் நம்மளுக்கு அந்த அதை பத்தி தெரியணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே. அடுத்து எஸ் வந்து
ஸ்ட்ரென்த் அதான் பார்த்தோம் அந்த கோவர்தன் லீலையோடது. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து அர்ஜுனர் சொல்றாரு இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னால முடியல, இதனால வந்து நான் ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு. திரும்ப செகண்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லயும் வந்து ஹீஸ் டெல்லிங் த சேம் திங். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃபேமிலி ட்ரெடிஷன் பிரச்சனை ஆயிரும், எனக்கு வந்து பாவங்கள் வரும், நான் எதுக்கு இப்படி பண்ணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த 2.7ல இம்பார்ட்டன்ஸ் ஸ்லோகா. ஓகேவா? அதுல வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஃபைட், லைக் ஐ எம் சரண்டரிங் அன்டு யூ, ப்ளீஸ் கைட் மீ, லைக் நான் எப்படி ப்ராக்ரஸ் பண்றதுங்கிறது. அதை சொன்ன பிறகும் திரும்பியும் சொல்றாரு, ஐயோ எனக்கு வந்து உடம்பெல்லாம் நடுக்குது, ஐ எம் ஜஸ்ட் லைக் சிட்டிங் ஆன் மை த்ரோன், என்னோட சேரியட் இதுல வந்து நான் உட்காடுறேன், என்னால ஒண்ணுமே முடியல, ப்ளீஸ் லைக் எனக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லு அப்படிங்கும்போது கிருஷ்ணர் வந்து ஆரம்பிக்கிறார். ஓகேவா? இது வரைக்கும் அது இன்னொரு ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அதுல பார்த்தோம், இது வரைக்கும் நடந்தது இல்ல. என்ன அது? கிருஷ்ணர்ட்ட இருந்து வசனம் அவருக்கு தெரிஞ்சதே வந்து அர்ஜுனர் சொல்லியும் அவர் வந்து ரொம்ப பொறுமையா அது வந்து கேட்டுட்டு இருப்பாரு. கரெக்ட். தட் லிசனிங் ஆர் ஹியரிங் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ அந்த அந்த குவாலிட்டி வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா இம்பை பண்ணணும். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கறத நம்ம வந்து we should not force to others. ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்க வரும்போது ஓகேவா இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து we have to hear their side of like whatever they are saying. ஸோ நம்ம வந்து பொறுமையா கேட்டுட்டு அதுக்கடுத்து we have to respond. நம்ம என்ன பண்ணுவோம்? we are trying to answer, we are trying to respond rather than hearing. ஓகேவா? அதுதான் தப்பு. ஸோ என்ன ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹியர் பண்ணணும், என்ன வருது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து you start to respond, or like you start giving the suggestion. That is the right way of handling any situation. So 2.7ல அதுக்கடுத்து என்னென்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாங்கியா பிலாசபி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இவர் சொல்றாரு கிருஷ்ணர் வந்து, அதாவது நீ வந்து ஒரு லேர்ன்டு மேன் மாதிரியே பேசல, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நீ வந்து ஏதோ ஒரு அட்டாச்மெண்டோட பேசுற, பாடியோட அட்டாச்மெண்ட்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து சோல் பாடி அந்த கான்செப்டை பத்தி பேசுறது. ஸோ சோல்னா என்ன, பாடினா என்ன? பாடினா மெட்டீரியல். வெரி குட், வெரி குட். பாடி சோல் வந்து ஸ்பிரிச்சுவல், ஆனா வந்து பாடி வந்து மெட்டீரியல். வெரி குட். அடுத்து eternal, not eternal. Body is not body is eternal. Body is not eternal, and soul is eternal. Okay. Soul is always an eternal servant for God. ஜீவாத்மா பரமாத்மா. Yes, very good. Okay. So ஜீவாத்மாங்கிறது இல்ல, ஜீவாத்மாங்கிறது அது சோலோட தான். ஓகேவா? நம்ம சோல்ல வந்து உனக்கு ஜீவனோட ஆத்மா ஜீவாத்மா, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்க சோல் வந்து பரமாத்மா. நான் கேக்குறது பாடிக்கும் சோலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவள் never dies nor birth எடுக்காது. அது old age இல்ல, disease வராது. வேற வேற மெட்டீரியல் பாடிக்குள்ள போகுது, பட் பாடி வந்து மெட்டீரியல் நேச்சர். அந்த நாலு பார்த்தோம்ல, it's the same size. நம்ம வந்து க்ரோவ் ஆவோம்டா, நம்ம க்ரோவ் ஆவோம், பெர்த் இருக்கு, நம்மளுக்கு வந்து இது இருக்கு, ஓல்ட் ஏஜ் இருக்கு, டெத் இருக்கு. ஆனா வந்து சோலுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த சைஸ் ஆஃப் தி சோலும் பார்த்தோம். கரெக்ட். ஓகேவா? சோ அந்த சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த ஒரு 30 கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் வீக். ஓகேவா? சோல் cannot be cut into pieces, it cannot be like a ஃபயர்ல போட்டாலும் அதை அழிக்க முடியாது, தண்ணியில போட்டாலும் அதை அழிக்க முடியாது. ஓகேவா? it is ever existing, it is not taking birth, death, it cannot be killed. அந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சோலோட இதுல சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் வந்து அவர் சொல்றாரு, எல்லா விதமான டீடைல்ஸும். சோ அதுல ஏதோ ஒரு ஸ்லோகா பார்த்தோமே. பட் பாடி வந்து அண்டர்கோயிங், how many changes body undergoing? 6. ஓகே, அது என்னன்னு தெரியுமா? birth, dies, grow, dwindles, grows, remains, produce offspring, dwindles, dies. ஓகே, ஃபைன். ஓகே, அடுத்து வந்து அதுல என்ன ஸ்லோகா பார்த்தோம்? ஒரு ஸ்லோகா பார்த்தோம், ஒன்னோ ரெண்டு ஸ்லோகா பார்த்தோம். அதான் அதுல வந்துட்டு நம்ம எது சொல்றது, நம்ம பாடி வந்துட்டு
டெய்லி ஒரு ட்ரெஸ் மாத்திர மாதிரி இது சோல் வந்துட்டு ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகும். அதுக்கு நீ வரி பண்ற. 2. ஸ்லோகா தெரியல, 22 நினைக்கிறேன். 2.22 தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திம் தீரஸ்தர முஹ்யதி. ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சோ இதெல்லாம் பார்த்தோம். நீங்க சொன்னது 2.22 தானேனா? தேகினோஸ்மி கிடையாது, அந்த ஸ்லோகம் கிடையாது இல்ல. இல்ல நம்ம அது மாத்ரா ஃபர்ஸ்ட் கவுண்ட் அது சொல்றியா நீங்க? ஆமா 2.22ல வந்து நீங்க சொன்னீங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு. இல்ல அது இல்ல. ஓகே அவன் ஜஸ்ட் கேக்குறது வசந்த், அது வந்து எந்த ஸ்லோகால அது அப்படின்னு. ஆமா நான் மெயினா சொன்னது வந்து இதுல படிக்க வேண்டியது வந்து அந்த தேகினோஸ்மின் மெயினான ஸ்லோகா. ஓகேவா? சோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சொல்லிட்டு வராரு. சோலுக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கறது ஃபுல் டீடைல்ஸ் சொல்றாரு. சோ அதுதான் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்லோகாலையும் சொல்றாரு. ஓகேவா? அது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 30 வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? சோ இது வந்து பர்த், ரிமைன்ஸ், க்ரோ, ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்பிரிங், ட்விண்டில் அண்ட் டைஸ். ஓகேவா? இதுதான் அந்த 6 பாடிலி டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் சோல் வந்து நெய்தர் டேக்ஸ் பர்த் நார் டைஸ், நோ பார்ன், ஓகே, எட்டர்னல், எவர் எக்ஸிஸ்டிங், பிரைமவல், இன்டெஸ்ட்ரக்டபிள், இம்மியூட்டபிள். இது எல்லாமே வந்து சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அது எல்லாமே நம்ம பார்த்தோம். For soul there is a இது அந்த ஸ்லோகா. இது இல்ல 2.19 நினைக்கிறேன். சோ அந்த இதுக்கு போறேன் நான். ஒரு நிமிஷம். 2.28ல வருமே. கொஞ்சம் ஆப்பிள் பண்ண கட்டண கொள்ளையாக்க. ஆமா இதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல். ஓகேவா? சோ இது வந்து எட்டர்னல். அந்த எட்டர்னல்ங்கிறது எந்தெந்த ஸ்லோகால எல்லாம் சொல்லியிருக்காங்க? 2.12, 18, 20, 21, 30 ஸ்லோகால சொல்லியிருக்காங்க. இட் வில் நாட் சேஞ்ச், இட் இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள், இம்பெரிஷபிள், இம்மெஷரபிள். இப்படி வந்து 30 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல். ஓகேவா? இதுதான் அந்த அந்த ஆத்மாவோட குணாதிசயங்கள். ஓகேவா? சொல்லியிருக்காங்க. அன்பிரேக்கபிள், எவர் லாஸ்டிங், பிரசன்ட் எவ்ரிவேர், அன்சேஞ்சபிள். பிரசன்ட் எவ்ரிவேர்ங்கிறதுக்கு நம்ம அங்க லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? எல்லாத்துலயுமே, அதாவது ஒரு மரத்துலயும் இருப்பாரு, ஒரு அனிமல்லயும் இருக்காங்க, ஒரு எறும்புலயும் இருப்பாரு அப்படிங்கறது தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அக்வேரியத்துல கூட ஆமா எல்லாத்துலயுமே இருக்கும். சோ இது வரைக்கும் இத சொல்லியிருக்காரு இந்த 2.30 வரைக்கும். ஸோ 2.30 வரைக்கும் ஒரு செக்ஷன் முடிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? அந்த செக்ஷன் எப்படி இது பண்றதுன்னா, இங்க வந்து இதுதான், அதாவது 2.1 to 10 வந்து அர்ஜுனா ஃபர்தர் டவுட்ஸ் அண்ட் ஹிஸ் சரண்டர், அந்த 2.7ல வருது. 11 to 30 அந்த 20 ஸ்லோகாஸ்ல வந்து ஞானத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது நோ டெத் ஃபார் சோல், சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? 2 செக்ஷன். சாப்டர் 2ல வந்து மொத்தம் 5 செக்ஷன் இருக்கு. ஸோ அதுல 2 செக்ஷன் முடிச்சிருக்கோம். 2.1ல இருந்து 2.30 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 31ல இருந்து 72 வரைக்கும் பார்க்கணும். அதனாலதான் நான் இன்னும் போக வந்து நம்ம நிறைய ஸ்லோகமும் கவர் பண்ணணும், நிறைய டாபிக்ஸும் ஹெவியா இருக்கும். அதனாலதான் நீங்க நம்ம திரும்ப வந்து இந்த brushing up for like the old slide or whatever topics covered அதுலயே இருந்தோம்னா நம்மளால அடுத்த புது வர்ற டாபிக்கை வந்து இது பண்ண முடியாது. அதனாலதான் டெய்லி படிக்கணும் அப்படிங்கிறது. நீங்க டெய்லி படிக்கும் போது தான் திரும்ப பகவத்கீதை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து படிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகா இருந்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு புதுசா ஒண்ணு தெரிய வரும், புது கேள்விகள் வரும். ஓகேவா? அந்த கேள்வி கேட்கும் போது தான் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும் போது ஓகேவா உங்களோட பிலீஃப் அண்ட் ட்ரஸ்ட், ஓகே கிருஷ்ணர் தான் பெரியவர், கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே வந்து முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஏன்னா கிருஷ்ணரும் அர்ஜுனரும், கிருஷ்ணர் வந்து படபடன்னு 45 மினிட்ஸ்ல பேசி முடிச்சிட்டாரு என்டையர் பகவத்கீதாவை. ஓகேவா? அர்ஜுனரும் அந்த 45 மினிட்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. பட் நம்மளுக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு டாபிக் கவனிக்கவே நம்மளால வந்து முடியல. ஏன்னா நம்மளோட அந்த மைண்ட் எல்லாமே கண்டாமினேட் ஆயிருக்கு. நிறைய அவ்வளவு வந்து பிரச்சனைகள் அந்த தேவையில்லாத போட்டு மைண்ட்ல நம்ம ஏற்றி வச்சுட்டு இருக்கோம்.
அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணதான் நம்மளுக்கு வந்து புது கான்செப்ட் எல்லாமே போகும். அதை வந்து நம்ம அழிஞ்சாலும் அந்த அறிவு வந்து அழியாது. அதனாலதான் இந்த இதை வந்து எட்டர்னல் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது மெயினா நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஓகே, இப்ப தேர்ட் செக்ஷன் வந்து தேர்ட் செக்ஷன் பாக்குறது வந்து இங்க வந்துட்டோம். ஓகேவா? செக்ஷன் 30 வந்து 31ல இருந்து 38 வரைக்கும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுனா ஏன் சரண்டர் ஆக மாட்டேங்கிறாரு, ஏன் வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்றாரு. தென் 11 to 30 வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல், ஆத்மாவோட குணாதிசயங்கள் அதோட பத்தி எல்லாம் சொல்றாரு. 31ல இருந்து 38 வரைக்கும் கர்ம காண்டாவை பத்தி சொல்றாரு. அதாவது இப்ப வந்து சோலை பத்தி சொல்லிட்டாரு, அடுத்து வந்து கர்ம காண்டா. இந்த செகண்ட் சாப்டரோட பேர் என்ன? Contents of Gita summarized. Contents of the Gita summarized. அப்படின்னா the entire 18 சாப்டர்லயும் 17 சாப்டர்லயும் என்ன அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் த கீதா சம்மரைஸ்ட்ல தான் நம்ம, அதாவது கிருஷ்ணர் அந்த 17 சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காரோ அதோட எல்லாத்தையுமே ஒரு நம்ம அந்த டீசர் விடுவாங்கல்ல, ஒரு படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு டீசர், அந்த மாதிரி இங்க இந்த ஹோல் பகவத்கீதால என்னெல்லாம் வரப்போதோ அது எல்லாமே இந்த செகண்ட் சாப்டர்ல வரும். ஓகேவா? அதனால செகண்ட் சாப்டர் வந்து ரொம்ப ஹெவி. அதனாலதான் ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா திடீர்னு சோலை பத்தி பேசுவாரு, திடீர்னு சரண்டரை பத்தி பேசுவாரு, திடீர்னு மோட் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர், திடீர்னு வந்து கர்ம காண்டாவை பத்தி பேசுவாரு, திடீர்னு வந்து ஞான யோகாவை பத்தி பேசுவாரு, பக்தி யோகாவை பேசுவாரு, ஓகேவா, தியான யோகா பேசுவாரு. இது எல்லாத்தையுமே இதுல இருக்கும். ஓகே, அதனாலதான் இந்த 31 to 38ல வந்து என்ன சொல்றாருன்னா கர்ம காண்டா அப்படிங்கிறாரு. கர்ம காண்டம்னா நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. அதுல கர்ம யோகா, அகர்மா, விகர்மா அப்படின்னு ஸ்வதாம கர்மா அப்படின்னு வரும். ஓகேவா? சோ கர்மங்கள்னா நம்ம டெய்லி நம்ம ஆக்டிவிட்டி பண்றோம், அதுக்கு நல்லதோ கெட்டதோ நம்ம அனுபவிக்க போறோம், நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும். ஓகேவா? வி ஆல் ஆர் இண்டிவிஜுவல் சோல்ஸ். ஓகே, அது ரொம்ப 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 மெயினா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த இண்டிவிஜுவல் சோல்ஸ் வந்து அந்த கதை நான் சொன்னேன், நான் வால்மீகி வந்து எப்படி இதானாருன்னு, அந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன அப்படி சொல்லியிருக்கேன் நான்? இல்லண்ணா. ஓகே, இது வால்மீகி ஸ்டோரிலையும் வரும், மிருகாரி ஸ்டோரிலையும் வரும். ஓகேவா? இந்த ரெண்டு கிரேட் சைண்டோட ஸ்டோரியில வரும். ஸோ அது நம்ம மெயினா இந்த கர்மங்கள், நம்ம பண்ற கர்மத்தை நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ வால்மீகி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்றது, வால்மீகிங்கிறது யாரு? ராமாயணத்தை எழுதினவர் ஃபுல்லா. ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு பெரிய வேட்டைக்காரனா இருந்தார், ஹண்டரா இருந்தார். ஓகேவா? அந்த ஹண்டர் வந்து எல்லாத்தையுமே திருடுறது முதல் கொண்டு, ஓகே, வர்ற விலங்குகளை வந்து பறிக்கிறது, ஃபுல்லா வந்து விட்டு எகிறது அப்படிங்கிறது. அதுல மிருகாரிங்கிறவர் வந்து இன்னும் கொடுமையானவர். எப்படின்னா அந்த இதை வந்து ஃபுல்லா கொல்ல மாட்டாரு, அந்த அம்பை விட்டுட்டு அதோட பாதி உயிர் போகும். அப்படிங்கும் போது அதுக்கு வழியில துடிக்கும். ஓகேவா? அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வேலையில பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சைடு வந்து நாரதர் வர்றாரு. வந்தோடனே ஏன் இப்படி விலங்குகள் எல்லாம் கொல்ற, இந்த மாதிரி வந்து நீ தப்பு பண்ற அப்படிங்கும் போது, இல்ல எனக்கு வேற வழியே தெரியல, எனக்கு வேற எந்த இதுவுமே இல்ல, எனக்கு வேற அமௌண்ட்டே இல்ல, நான் என்னோட ஃபேமிலியை வந்து காப்பாற்றணும், அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி கொல்றேன், அப்படின்னாதான் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு. ஓகே, இந்த விலங்குகளை கொல்றதுனால உனக்கு பாவம் சம்பாதிக்க போற. ஓகேவா? அதுல வந்து மாற்றமே இல்லை. ஜஸ்ட் நீ வந்து உன்னோட ஃபேமிலிட்ட போய் கேளு. ஓகே, இந்த மாதிரி வந்து நான் வந்து கொஞ்சம் பாவங்கள் எனக்கு வரும்னு நினைக்கிறேன், அந்த பாவத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, நீங்க வந்து அந்த பாவத்துல வந்து கொஞ்சம் பங்கெடுத்துக்கிருவீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து அவரோட பேரண்ட்ஸ்ட போய் கேட்க சொல்றாரு. ஓகேவா? அப்பா அம்மாட்ட போய் கேட்கும் போது அப்ப வந்து அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, நான் எதுக்கு உன்னோட பாவத்துல வந்து பங்கெடுக்கணும், ஏன்னா அஸ் அ பேரண்ட், அஸ் அ சன் வந்து நீ உன்னோட பேரண்ட்ஸை பாத்துக்கிறது உன்னோட கடமை. ஓகேவா? ஸோ யூ ஆர் டூயிங் யுவர் டியூட்டி. ஓகே, பட் அதை அந்த மணியை நீ எப்படி சம்பாதிக்கிறங்கிறது உன்னோட திறமை. ஓகேவா? கண்டிப்பா வந்து நாங்க பங்கெடுக்க மாட்டோம், ஏன்னா வந்து ஒரு பையன்னா கண்டிப்பா வந்து அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அது உன்னோட கடமை, அதுக்கு நாங்க பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க.
உடனே வந்து அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருது. அடுத்து வந்து போய் உடனே ஒய்ஃப்ட்ட கேட்கிறாரு. ஒய்ஃப் என்ன சொல்றா, அஸ் அ ஹஸ்பண்ட் வந்து நீ வந்து உன்னோட பொண்டாட்டியை பாத்துக்கிறது உன்னோட வேலை, ஓகேவா? அது எதுக்கு நான் வந்து உன்னோட பாவத்துல வந்து பங்கெடுக்கணும்? கண்டிப்பா எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு, ஓகேவா? அடுத்து வந்து பிள்ளைகள்கிட்ட போய் கேட்கிறாரு. பிள்ளை என்ன சொல்லுது, இந்த மாதிரி வந்து அப்பாவை வந்து நீங்க எங்களை படிக்க வைக்கணும், எங்களுக்கு வந்து தேவையானது வாங்கி கொடுக்கணும், சோ நாங்க எதுக்கு பங்கெடுக்கணும் அப்படின்னு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு ஃபுல்லா சர்ப்ரைஸ் ஆயிருது. ஐயோ, நான் இது நாள் வரைக்கும் வந்து என்னோட ஃபேமிலிக்காக நான் சம்பாதிச்சேன், பட் இன்னைக்கு பார்த்தேன்னா அந்த ஃபேமிலில இருந்து எல்லாமே அவங்க என்ஜாய் பண்றாங்க. அதாவது நம்ம கொடுக்குற பணத்தை வந்து அவங்க வச்சு அட்லீஸ்ட் என்ஜாய் பண்றாங்களோ இல்ல தேவையான இதை வாங்குறாங்களோ இல்லையோ, பட் நோ ஒன் இஸ் ரெடி டு டேக். அந்த பாவத்துல வந்து பங்கெடுக்கிறதுக்கு யாருமே வந்து தயாரா இல்ல. தென் வாட் லைஃப்? ஓகே, நான் எதுக்கு அப்படி பாவம் பண்ணி நான் சம்பாதிக்கணும்? ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் சோல், ஓகேவா? எல்லாமே வந்து தனிப்பட்ட ஆத்மா. நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் தான் ரிலேஷன் இருக்கு. இந்த ஜென்மத்துல வந்து ஓகே, சுனந்தினி வந்து என் அக்கா, சபிதா வந்து என் தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம். பட் அடுத்த ஜென்மத்துல சபிதாக்கும் எனக்கும் கனெக்ஷன் யாருன்னே தெரியாது, சுனந்தினிக்கும் சுனந்தினிக்கும் சபிதாக்குமே யாருமே தெரியாது, ஓகேவா? பட் நம்மளோட பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப், பெர்மனன்ட் ஃபாதர் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஒன்லி கிருஷ்ணா, ஓகேவா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து நம்ம வந்து ஓகே நம்மளோட ஃபேமிலிக்கோ இல்ல அப்பா அம்மாக்கோ மரியாதை கொடுக்காம இருக்கக்கூடாது, ஓகேவா? பிகாஸ் ஆஃப் தெம் we came to the existence. அவங்க நம்மள வளர்த்ததுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம், ஓகேவா? so we need to respect, even though அவங்க வந்து சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? அவங்க பேரண்ட்ஸ் வந்து they will not பக்தியே பண்ண மாட்டாங்க, பட் பையன் வந்து ரொம்ப பக்தி பண்ணுவான். அப்படி இருந்தாலுமே வந்து we should not comment them as a parent. நீ வந்து அப்பா அம்மாவை காப்பாத்துறதும் உன்னோட பொண்டாட்டியை காப்பாத்துறதும் உன்னோட பிள்ளைகளை காப்பாத்துறதும் உன்னோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நீ பண்ணலனாலுமே பாவம் சம்பாதிப்போம், ஓகேவா? சோ அதனால வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும். we all are individual souls. அதாவது நம்மளோட உயிர் போகும்போது நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுவோம். நம்ம நல்லது பண்ணியிருந்தோம்னா நம்மளால கிருஷ்ணரை ரிமெம்பர் பண்ண முடியும். நம்ம கெட்டது மட்டும் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணரை கண்டிப்பா ரிமெம்பர் பண்ண முடியாது. அதனால அதை புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் பக்திங்கிறது நம்மளுக்காக பண்ணணும், பிளஸ் நம்ம அடுத்தவங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணணும். ஏன்னா அந்த பிரச்சாரம் பண்றது வந்து கிருஷ்ணர் அந்த 18 சாப்டர்ல சொல்லியிருப்பாரு, அந்த மத் பக்தா, என்னோட புகழை வந்து யாரு பரப்புறாங்களோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு, ஓகேவா? சோ அதனால வந்து we have to give it to others. ஸ்பிரிச்சுவல்ல வந்து மெட்டீரியல்ல வந்து நான் 100 rupees வச்சிருக்கேன் அப்படின்னா நான் உன்கிட்ட 50 rupees கொடுத்துட்டேன்னா என்கிட்ட ஒன்லி 50 தான் இருக்கும். பட் ஸ்பிரிச்சுவல்ல வந்து என்கிட்ட 100 rupees இருக்கு, நான் 50 rupees கொடுத்தேன்னா அந்த 100 வந்து 150 ஆகும். அதுதான் ஸ்பிரிச்சுவலுக்கும் மெட்டீரியலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஓகே? அது ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் இண்டிவிஜுவல் சோல். சோ நம்ம பக்தியை பிரச்சாரம் பண்ணணும், நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்துருங்க. சோ இந்த கர்ம காண்டங்கிறது நம்ம ஒரு வேலையை பார்க்கிறோம், அந்த வேலை நல்லதுக்கு பண்ணோம்னா நல்ல பலன்கள் கிடைக்கும், கெட்டது பண்ணோம்னா கெட்ட பலன்கள் கிடைக்கும். நல்லது வந்தாலும் நீங்க அனுபவிக்கணும், கெட்டது வந்தாலும் அனுபவிக்கணும், ஓகேவா? அது மெயின். சோ நல்லதா இல்ல கெட்டதா? நல்லது சம்பாதிக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. நல்லது. ஆக்சுவலா நல்லது கிடையாது. அதாவது நல்லது கிடையாதுன்னா என்ன மீனிங்ல சொல்லணும்னா, பகவானோட பக்தி தொண்டு பண்றதை தவிர்த்து நம்ம வேற என்னெல்லாம் இந்த குட்னஸ்ல பண்றோமோ, ஓகேவா? அதாவது நம்ம ஏர்னிங் பண்றது பிளஸ் லைக் நம்மளுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்குது, அதெல்லாம் பதவி கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து if we are not using for Krishna and using only for us, then it is not good. நீ நல்லது வந்துட்டு எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிடுற, கிருஷ்ணா இந்த புகழுக்கு நான் தகுதியானவன் கிடையாது, நீ தான் எல்லாத்தையுமே பண்ற, இந்த வீடு இந்த இது வந்து என்னோடது கிடையாது உங்களோடது தான், நான் வந்து கேர்டேக்கரா இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம போனோம்னா தென் இட் இஸ் குட். இல்ல நான் தான் இந்த இதை நான் உருவாக்குனேன், இந்த காரை நான் தான் வாங்கினேன் என்னோட கடின உழைப்பினால அப்படின்னு நினைச்சோம்னா அன்னைக்கே வந்து நம்மளோட அழிவு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், ஓகேவா? சோ அந்த கர்ம காண்டங்கிறது நீ அர்ஜுனர் வந்து க்ஷத்ரியா, he has to fight, ஓகேவா? so for gains come from dutifully fighting and losses come from not fighting. so அர்ஜுனர் என்ன சொல்றாரு, நான் ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படி ஃபைட் பண்ணாம இருக்கும் போது you will be a loser. for a kshatriya, அதாவது அவர் தோத்துட்டு இருக்கிறதும் ஜடமா செத்து போறதும் சேம், ஓகேவா? செத்து போறது எவ்வளவோ மேலு வார்ஃபீல்ட்ல,
தோத்துட்டு இன்னும் உயிரோட இருக்காருன்னா அது வந்து அதை விட கொடுமையானது அப்படிங்கிறது சத்ரியாவோட ஒரு பிரின்சிபல். ஓகேவா? அதான் இங்க சொல்றாரு. So if Arjuna dies in battle, he will be promoted to heaven, and if he wins the battle, he will rule the earth. Dishonor will overcome him if he leaves the battle. ஓகேவா? டிஸ்ஆனர்னா என்ன? அந்த ஒரு எல்லாருமே தப்பா சொல்லுவாங்கல்ல, ஐயோ அவன் அந்த இதை விட்டே ஓடி போயிட்டான், அந்த போர்க்குளத்தை விட்டே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாமே. தட் இஸ் worst than death. ஓகேவா? டெத்னா ஒரு டைம் நம்ம செத்துடலாம், பட் இது வந்து டெய்லி சாகிறதுக்கு சமம். ஓகேவா? அதனாலதான் கிருஷ்ணர் வந்து இங்க கர்மகாண்டாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு 2.31ல. ஓகேவா? 2.31 ஸ்லோகா பார்ப்போம். So ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷ்ய நாவிகம் புத்பிதும் அர்ஹசி தர்ம்யாத் தி யுத்தஸ்ரேயோ அன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. So ஸ்வதர்மம், okay, one whose religious principles. ஓகேவா? So considering your specific duty as a kshatriya, அதாவது ஒரு க்ஷத்ரியா அந்த போர் வீரனுக்கு வந்து அந்த இதுதான் அழகு. யூ ஷுட் நோ தட் தேர் இஸ் நோ பெட்டர் என்கேஜ்மெண்ட் ஃபார் யூ தேன் ஃபைட்டிங் ஆன் ரிலீஜியஸ் பிரின்சிபல். அதாவது உனக்கு வந்து வேற பெட்டர் என்கேஜ்மெண்டே கிடையாது. ஃபைட் பண்றதை தவிர்த்து வேற எந்த பெட்டர் என்கேஜ்மெண்டே கிடையாது. ஃபைட் பண்றது எப்படி? நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம். என்ன எந்த இதுல பேசிஸ்ல ஃபைட் பண்ணணும்? லாஸ்ட் வீக் நான் பிரவீனா, அபிநயா, அது வந்து நல்லது பண்ணுதுன்னு நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து நம்ம ஆர்மி சோல்ஜரா இருக்கோம்னா நம்ம வந்து நம்ம நாட்டை வந்து காப்பாத்துறோம். அந்த டைம்ல நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து கொல்லலாம். அது வந்து நம்ம நன்மைக்காக தான் பண்றோம். அது வந்து குட். அதான் கரெக்ட் எக்ஸாம்பிள் பிரவீன். ஓகேவா? சோ அது என்னன்னா அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நம்ம ஃபைட் பண்ணணும். ஓகேவா? அந்த அதர்மிக்கா இருக்கக்கூடாது, இந்த ரிலீஜியஸ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி ஃபைட் பண்ணணும். ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஹெசிடேஷன். அப்படி இருக்கும் போது நீ வந்து ஹெசிடேட் ஆக தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ உன்னோட வேலை என்ன? ஃபைட் பண்றது. ஸ்பெசிபிக் டியூட்டி ஆஸ் அ க்ஷத்ரியா, யூ ஷுட் ஃபைட் ஃபார் த ரிலீஜியஸ் பிரின்சிபல். ஓகேவா? அப்படிங்கிறத ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகா வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஸ்வதர்மா ஸ்பெசிபிக் டியூட்டினா கண்டிஷனல் ஸ்டேஜ் டு ஃபாலோ. அந்த வர்ணாசிரம தர்மாவை பத்தி சொல்லுவாங்க. ஸோ வர்ண ஆசிரமம் அப்படின்னா, அதாவது நம்ம சொல்றோம்ல பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. ஸோ பிராமணா வந்து நம்ம அந்த மோட் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர்ங்கிறது அது ஒரு பெரிய டாபிக், அதை படிக்கணும். ஓகேவா? குட்னஸ், பேஷன் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படின்னு 3 இருக்கு. அதுதான் 3 மோட் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். 3 குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளேயும். நம்ம சில டயத்துல நல்லவனா இருப்போம், அந்த குட்னஸ்ல ஆக்ட் பண்ணுவோம். ஓகேவா? சில டயத்துல வந்து நம்மளுக்கு பேஷன் பயங்கரமா, நம்மளுக்கு வந்து அதிகமா வந்து பணமோ பட்டமோ, ஓகேவா, ஃபுட்டோ எல்லாமே சம்பாதிக்கிறது தோணும். ஓகேவா? அடுத்து அந்த இக்னோரன்ஸ்ங்கிறது எல்லாமே அறியாமையில, ஓகே இது என்ன, அது வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை, சோம்பேறியா இருக்கிறது, அது வந்து இக்னோரன்ஸ். அந்த 3 பத்தி நம்ம டீடைல்டா படிப்போம். ஓகேவா? ஸோ இந்த வர்ணாசிரமால வந்து வர்ணத்துல, அதாவது வர்ணம்னா என்னன்னா நம்ம எப்படி பிறந்தோம் அப்படிங்கிறது. பிறந்தோம்னா எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நம்ம பிறக்கிறோம், நம்ம பிராமணாவா, க்ஷத்ரியாவா, வைஷ்யாவா, சூத்ராவான்னு. ஸோ இட் இஸ் நாட் பை பர்த். இப்ப நம்ம வந்து பிராமணிக்கல் ஃபேமிலியில பிறந்தோடனே பை டிஃபால்ட்டா நம்ம பிராமணா ஆயிடுவோம் அப்படின்னா அது முட்டாள்தனம். ஓகேவா? தட் இஸ் நாட் ட்ரூ. யூ ஹாவ் டு பிராக்டிஸ் சர்டன் பிரின்சிபல். பிராமணான்னா ஓகேவா, ஒரு நல்ல பகவானை பத்தி படிக்கணும், பக்தி பண்ணணும், அவன் தான் பிராமணா. நம்ம பேருக்கு பூனல் போட்டுட்டு நானும் பிராமண ஃபேமிலியில வந்துடுறேன் அப்படின்னா அது தப்பானது. பிராமணாவா இருந்துட்டு நிறைய பேர் வந்து நான்வெஜ், இந்த லிக்யூர், சிகரெட் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் கூடாது. ஸோ பிராமணாங்கிறது நாட் பை பர்த் பட் லைக் பை யுவர் ஆக்டிவிட்டிஸ். எ சூத்ரா கேன் பி அ பிராமணா. ஓகேவா? இஃப் ஹி இஸ் பிராக்டிசிங் பக்தி. க்ஷத்ரியாங்கிறது அந்த இதை ப்ரொடெக்ட் பண்றது. வைஷ்யாங்கிறது நம்ம வைஷ்யா, அந்த ஆரிய வைஷ்யா செட்டியார் அப்படிங்கிறது இருக்காங்கல்ல, அவங்க வந்து மெயின் பிசினஸ் வந்து பிசினஸ் பண்றது. ஓகேவா? ஆக்சுவலா பிசினஸ் பண்றது கூட இல்ல, தே
their intention, their main job is to take care of the land and cow. அதான் அந்த வைஷ்யாவோட இது. சூத்ராங்கிறது அவங்க வந்து மத்த 3 கேட்டகரிக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, பிராமணா, சத்ரியா, வைஷ்யாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் பை பர்த், இட் இஸ் பை தி ஆக்டிவிட்டி விச் வி பெர்ஃபார்ம். இது ரொம்ப முக்கியமான டாபிக், நம்ம டீடைல்டா படிப்போம். அதாவது ஒரு சாப்டரே வந்து இந்த 3 மோட் ஆஃப் மெட்டீரியல் நேச்சருக்கு ஒரு சாப்டரே இருக்கு. அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுல எப்படி வந்து நம்ம குட்னஸா, பேஷனா, இல்ல இக்னோரன்ஸான்னு பாக்குறது, நம்மளோட ஆக்டிவிட்டி, நம்ம கோவப்படுறோமா அதை வச்சு, அப்படி எல்லாமே இருக்கு. ஓகேவா, அது டீடைல்டா படிப்போம் நம்ம. ஸோ பிராமணோட மெயினான இது என்ன? சாக்ரிஃபைஸ், எஜுகேஷன். ஓகேவா, அவங்க வந்து வேதத்தை படிப்பாங்க, பகவானை படிப்பாங்க, அடுத்து வந்து அவங்க அடுத்தவங்களுக்கு போதிப்பாங்க. அதுதான் பிராமணனோட ரியல் ஒர்க். சத்ரியாங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். இப்ப ராஜாலாம் இருக்காருல்ல, பிளஸ் ப்ரொடெக்ஷன். இப்ப மிலிட்ரி எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாமே வந்து சத்ரிய பரம்பரை சேர்ந்தவங்க. வைஷ்யங்கிறது பிசினஸ் கிளாஸ், அந்த பிசினஸ் பண்றது. நம்மள இப்ப என்ன பிசினஸ் ஆயிடுச்சுன்னா, ஓகேவா, இந்த பலசரக்கடை அந்த மாதிரி வச்சாதான் நம்ம சத்ரியான்னு எடுத்துக்கிறோம். பட் ஆக்சுவல் பிசினஸ்ங்கிறது என்னன்னா, அந்த லேண்ட் இருக்குல்ல, லேண்ட் பிளஸ் இது, அது என்ன, பசுமாடை ப்ரொடெக்ட் பண்றது தான் அவங்களோட மெயினான வேலை. சூத்ராங்கிறது சர்விங் அதர் கிளாஸஸ், ஆல் த 3 அதர் கிளாஸஸ் சர்வ் பண்றது. ஓகேவா, ஃபார் சத்ரியா வந்து கண்டிப்பா ஃபைட்டிங் பண்ணணும், பிளஸ் அந்த ரிலீஜியஸ் பிரின்சிபலோட ஃபைட்டிங் பண்ணணும், அதை தான் சொல்றாரு. ஓகேவா, அடுத்து இந்த ஸ்லோகால கர்ம காண்டா பத்தி சொல்றாரு. இங்க நல்லா பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? இந்த இது விஷ்ணு 3 லோகங்கள். எஸ், அத்தனை விட்டா பண்ணி என்ன பாப்பால எல்லாமே இந்த மெட்டீரியல் வேர்ல்டோட, மெட்டீரியல் வேர்ல்டோட அந்த 14 பிளானட்டரி சிஸ்டம். அதான் பார்த்தோம்ல, அத்தல, வித்தல, சுத்தல, தலதல, மகாதல, ரசதல, பாத்தால. மேல வந்து அடுத்து பூலோகா, அடுத்து புவர்லோகா, ஸ்வர்லோகா, மகர்லோகா, ஜனலோகா, தப்பலோகா அண்ட் சத்தியலோகா. ஸோ இந்த 14 பிளானட்டரி சிஸ்டத்துல நம்ம கர்ம காண்டா எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம இந்த 14 பிளானட்டரி சிஸ்டத்துல தான் நம்ம 14 இதுல தான் போயிட்டே இருப்போம். ஓகேவா, மேபி ஒரு டயத்துல வந்து நம்ம பூலோகத்துல இருந்து சத்தியலோகா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சத்தியலோகாங்கிறது யார் இருக்கிற இடம்? பிரம்மா இருக்கிற இடம். அவர் எங்க இருக்காரு ஆக்சுவலா? விஷ்ணு இது தொப்புள்ள இருந்து கர்ப்போதச விஷ்ணு. கர்ப்போதச, ஓகே, கர்ப்போதச விஷ்ணு இதுல இருக்காரு. ஓகேவா, சோ அதனால வந்து இந்த நம்ம பண்ற கர்ம காண்டங்கள்ங்கிறது இந்த 14 பிளானட்டரி சிஸ்டத்துல, இந்த 14 பிளானட்டரி சிஸ்டத்துல எது காமன்? 4 திங்ஸ்: ஓல்ட் பர்த், டெத், ஓல்ட் ஏஜ், டிசீஸ். ஓகே, வெரி குட். ஓகே, சோ ஒரு டயத்துல நம்ம நல்லது பண்ணோம்னா மேல போவோம். ஓகேவா, அது முடிஞ்சிட்டு நம்மளோட அக்கௌண்ட் முடிஞ்சோடனே திரும்ப கீழே வந்துருவோம். அப்படி அக்கௌண்ட்ல ரீசார்ஜ் பண்ணிட்டே இருப்போம். அதனால பக்தியை ஃபுல்லா எப்ப 100% ஆகுதோ அப்பதான் இந்த 14 பிளானட்டரி சிஸ்டத்துல இருந்து நம்ம வெளியில போக முடியும். கரெக்டா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுங்கிறது அந்த கோலோகா. அந்த கோலோகால வந்து there is no birth, death, old age, disease. அது வந்து எப்பயுமே வந்து பெர்மனண்டா இருக்கும். ஸோ இப்போ அதனாலதான் சொல்றது, நம்மளுக்கு இருக்க போற டைம் எவ்வளவுன்னு தெரியல நம்மளுக்கு. ஸோ அந்த டயத்தை வந்து பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட், அந்த ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். ஒரு நாள் நீங்க ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட பலன் வந்து நீங்க அதாவது நீங்க நம்மளுக்கு பார்க்க ஒரு நார்மல் நேமா தெரியும். ஓகேவா, ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறது ஒரு 2 வார்த்தை. ஓகேவா, 2 சிலபல். பட் இந்த ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்றதுக்கு வந்து கிருஷ்ணரை டெய்லி நீங்க நேர்ல பாக்குறது சமம். ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து ஒரு மந்திரத்தோட பவர் இருக்கு. உங்களோட அக்கௌண்ட்ல நம்மளுக்கு எவ்வளவோ பாவங்கள் பண்ணிருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் பண்ணிருக்கோம். அதனால நம்மளுக்கு இன்னும் எத்தனை லைஃப் நம்ம ஆல்ரெடி முடிச்சிருக்கோம், எத்தனை லைஃப் இன்னும் எடுக்க போறோம், பிஃபோர் கோயிங் டு கோலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை லைஃப் எடுக்க போறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால வந்து பெட்டர் டு டூ ப்ராக்டிஸ் ஆல் த டைம். ஓகேவா, லிட்ரலி 24/7 நீங்க பகவானை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா, அவரோட எந்த நீங்க வேலை பாக்குறீங்களோ அந்த வேலையை பார்க்கும் போதேவும் அவரை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா தட் இஸ் த ரியல் பக்தி டெவலப்மெண்ட். ஓகேவா, அதான் அந்த இந்த இதுல வந்து கோயிங் அப் அண்ட் டவுன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் இந்த கர்ம காண்டா பண்றதுனால. ஓகே, அதுலதான் இந்த இது சொல்றாங்க, சத்ரியாங்கிறது எப்படி இருக்கணும், ட்ரைனிங் ஆஃப் சத்ரியா.
ரிலிஜியஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்வதர்மாங்கிறது நத்திங் பட் அட்டைன்ட் ஆஃப்டர் லிபரேஷன். அதுல வந்து அந்த நம்ம ஸ்வதர்மா அப்படிங்கிறது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில நீங்க என்னென்னலாம் பண்ணணும். ஓகேவா, ஒரு நாளைக்கு எந்திரிச்சீங்கன்னா ஓகே கிருஷ்ணருக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேங்க் பண்ணணும். கிருஷ்ணரோட இதுக்கு வந்து ஒரு விளக்கேத்திட்டு ஒரு ஊதுபத்தி காமிச்சிட்டு நீங்க வந்து பிளஸ் அவருக்கு ஏதாச்சும் ஆஃபரிங் பண்ணிட்டு, அதாவது நம்ம எப்படி இருக்கோம், நம்ம குழந்தைகளை எப்படி பாக்குறோம் அத மாதிரி அதை விட ஒரு படி மேல போய் நம்ம வந்து கிருஷ்ணரை பார்க்கணும். அவருக்கு டயத்துக்கு ஃபுட்டு கொடுத்தோமா, அவருக்கு டயத்துக்கு வந்து அவர்கிட்ட எல்லாமே சொன்னோமா, நம்ம பேசணுமா, அவரோட இன்ட்ராக்ட் பண்ணோமா, ஓகேவா, தேங்க் பண்ணோமா, how many times ஐயோ கிருஷ்ணா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கேங்க கிருஷ்ணா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் நம்மளுக்குள்ள கொண்டு வரணும். ஓகேவா, தட் இஸ் த ரியல் ஸ்வதர்மா. ஓகே, மெட்டீரியல் ஸ்வதர்மா வந்து நம்ம வேலை பார்க்கறது. இப்ப என்ன, நம்ம பிராமணன்னா ஓகேவா வேதங்கள் படிச்சுட்டு கற்றுக் கொடுக்கணும், சத்திரியான்னா ப்ரொடெக்ட் பண்ணணும், சூத்ரான்னா பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு விதத்துல வந்து அந்த ஸ்வதர்மா போகுது. ஓகே, இதுதான் 2.31 இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகா பார்த்துட்டு இன்னைக்கு டேவை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ 32 ஸ்லோகா வந்து யத்ருஷ்ய சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவ்ருதம் சுகினஹ க்ஷத்ரியஹ பார்த்த லபந்தே யுத்தமித்ரஷம். ஓ பார்த்தா, நம்ம அதான் இதை சொன்னோம்ல. ஓகேவா, எப்படி கூப்பிடுறாரு பார்த்தா, பார்த்தானா பிரித்தா, யாரு குந்தி மகாராணியோட இன்னொரு பேர் வந்து பிரித்தா. ஓகேவா, சோ ஓ பார்த்தா ஹாப்பி ஆர் த க்ஷத்ரியாஸ் டு whom such fighting opportunities come unsought. அதாவது க்ஷத்ரியா வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்களா எப்பன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தே ஆர் வெரி ஹாப்பி. ஓப்பனிங் தம் த டோர்ஸ் ஆஃப் த ஹெவன்லி பிளானட்ஸ். ஓகேவா, இப்படி வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய இது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது, அவங்களுக்கு ஹெவன்லி பிளானட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ஓ பார்த்தா ஹாப்பி ஆர் த க்ஷத்ரியாஸ் டு whom such fighting opportunity come unserved, opening for them the doors of the heavenly planets. ஸோ அது வந்து அந்த ஃபைட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு வந்து சொர்க்கத்துல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஓகேவா, அந்த ரிலேட்டட் பர்பட் என்னன்னா, ஸோ அதான் இந்த நம்ம இப்படிதான் படியில போகணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு. இது ஃபுல்லா இது நம்ம பிறகு பார்ப்போம். ஓகேவா, இப்ப வந்து இந்த இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், இது லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து டியூட்டி ஆஃப் த சத்ரி அகைன் லைக் இப்போ ப்ரொடெக்ட் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் டிஃபிகல்டிஸ், வயலன்ஸ், லா அண்ட் ஆர்டரை காப்பாத்துறதுக்கு இப்ப இருக்கிற ஆர்மி பீப்புள், போலீஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் சத்ரியா. ஓகேவா, பிளஸ் ஈவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இப்ப சிஎம் பிஎம் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுமே சத்ரியா இதை சேர்ந்தவங்க தான். பட் ப்ரொவைடட் லைக் அவங்க வந்து நல்லது மக்களுக்கு பண்ணாங்கன்னா. ஓகே, அடுத்து வந்து ஃபைட்டிங் பெனிஃபிட்ஸ் போத் வேஸ். வின், அவங்க வின் பண்ணாங்கன்னா would enjoy the kingdom, லூஸ் பண்ணாங்கன்னா they will be elevated to the highly planets, heavenly planets. அததான் இங்க சொல்றாரு. ஓகேவா, இதோட இந்த கிளாஸ் 33 அது இதையும் பார்த்துடலாம். இது கொஞ்சம் குயிக்கா தான் இருக்கு. அத்தேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி தத்தஹ ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வ பாபம் அவாப்ஷ்யசி. If however you do not perform your religious duty of fighting, ஓகேவா, நீ அப்படி ஃபைட்டிங் பண்ணாம இருந்தான்னா then you will certainly incur sins for neglecting your duties and thus lose your reputation as a fighter. So இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா ஃபைட்டிங்கை பத்தி. ஓகேவா, அதாவது சத்ரியான்னா they are happy when the opportunity comes. ஓகேவா, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது they are very very happy because like அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிங்டம் கிடைக்கும், ரூல் பண்ணுவாங்க, ப்ராப்பரா ரூல் பண்ணணும். தோத்தாங்கன்னா they will get like okay the heavenly planets. இங்க என்ன சொல்றாருன்னா பட் அது வந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணு, வின்னோ லூஸோ அதை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத, பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேனாலே வந்து உனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதனாலதான்
நம்மளோட ஆக்டிவிட்டி நம்ம எல்லாமே வந்து டெய்லி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பட் டூ யுவர் டியூட்டி அப்படிங்கிறாங்க. இப்ப நீ வந்து உனக்கு கொடுத்த வேலையை நீ பண்ணாம இருந்தனா, இஃப் யூ டு நாட் பெர்ஃபார்ம் யுவர் ரிலீஜியஸ் டியூட்டி ஆஃப் ஃபைட்டிங், தென் யூ வில் சர்டைன்லி இன்கர் சின்ஸ். கண்டிப்பா வந்து நீ பாவத்தை அனுபவிப்ப ஃபார் நெக்லெக்டிங் யுவர் டியூட்டிஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு மதர் அப்படின்னா ஒரு குழந்தைய பாத்துக்கிறது தான் டியூட்டி. ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா அந்த ஃபேமிலியை எப்படி ரன் பண்றது, அந்த ஃபேமிலிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட டியூட்டி. ஒரு குழந்தையோட டியூட்டி என்னன்னா, ஓகேவா, எப்படி நான் படிச்சு எப்படி என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன், பிளஸ் லைக் ஹவு ஐ கேன் சர்வ் த லார்ட் அப்படிங்கிறது தான் அந்த சின்ன பிள்ளையோட ஒரு மென்டாலிட்டி. அதனால நீ அப்படி நெக்லெக்ட் பண்ணனா நீ நிறைய பாவத்தை சம்பாதிப்ப, அண்ட் தஸ் லூசிங் யுவர் ரெப்புடேஷன் அஸ் அ ஃபைட்டர். நாளைக்கு வந்து வேற யாராவது சொல்லும் போது வந்து ஐயோ அர்ஜுனன் வந்து கோலை, அவன் வீரனே கிடையாது, அவன் இந்த ஃபைட்டிங் பேட்டில்ல இருந்து வெளியில போயிட்டான், இந்த மாதிரி ஓடிட்டு பயந்துட்டு அப்படின்னு, அந்த மாதிரிதான் எல்லாருமே நினைப்பாங்க அப்படிங்கறதான் இந்த ஸ்லோகால சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது நம்ம பார்த்தாச்சு, இந்த இது பார்த்தாச்சு. ஸோ இங்க வந்து அதே தான் ரெப்புடேஷன் வந்து அர்ஜுனா வந்து ஒரு பெரிய ஃபைட்டர். ஓகேவா? கிரேட் ஃபைட்டர். ஈவன் லார்டு சிவாவையே அவர் வந்து ஒரு போர்ல வந்து டிஃபீட் பண்ணுவார். ஓகேவா? அதாவது மேல நடந்த போர், அதாவது ஹையர் பிளானட்ஸ்ல. அப்படி அவரை வின் பண்ணும் போது தான் வந்து அவருக்கு வந்து பச்சா ஒரு அஸ்திரா கிடைக்கும். ஓகேவா? அதை வந்து யூஸ் பண்ணுவார் ஒரு டயத்துல. ஸோ துரோணாச்சாரியாக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட் யாருன்னா அர்ஜுனர் தான். ஸோ இஸ் அ கிரேட் வாரியர். ஓகேவா? அந்த வாரியர் வந்து ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு ஒரு அவங்களுக்கே இழுக்கு அப்படிங்கிறது தான் இங்க கிளீனா இது பண்றாரு. ஓகேவா? ஸோ ரிசல்ட் ஆஃப் அபேண்டனிங் தி பேட்டில் வந்து not only would he neglect his specific duty as a kshatriya, அந்த kshatriyaங்கிற ஒரு இதையே மறந்துட்டு அவன் ஃபைட் பண்ணாம இருக்கான். பிளஸ் he would lose all his fame, and எல்லாருமே பிற்காலத்துல வரவங்க எல்லாமே வந்து ஐயோ அர்ஜுனா ஒரு கோலை அப்படிம்பாங்க. he would go to hell. Okay, because he is accumulating lot of sins அப்படிங்கிறது. சரியா? 33 வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப இதோட நிப்பாட்டுவோம். எனி क्वेश्चंस? ಇದು ಕೇನ ಇದು ನೀವು ಬದಿಟ್ಟು ಪಂತಿಟ್ಟಿ ಅತ್ತ ಆಕಳು ಬದಿ ಶಿವನ ಬೀಟನ್ ಸಾರಿ ವಿನ್ನ ತಾರನೆ ಬದಿ ಪಶ್ಪು ಅಸ್ತ್ರ ಸಿಕ್ಕಿನ ಪಂತ ಆನ ಆಕಳು ಬದಿಟ್ಟು ಒಂದ್ಸರಿ ಆಕಳು ಬದಿಟ್ಟು ಇಂದು ಸಿಕ್ಕುದು ಪುಟ್ಟ ಕೆಂಟೆ ಬುದ ಪಿದ ಬರ್ರೆ ಕೊಂಚ ಇಂದು ಆಪ್ಷನ್ ಸಿಕ್ಕುದು ಪುಟ್ಟ ಅಪ್ಪನ ಆಕಳು ಅಂತ ಉಪ್ನಾಣ ಸಿಕ್ಕಿನ ಬೆಟ್ಟ ಆಕಳು ಒಂದ್ಸರಿ ಬದಿಟ್ಟು ತಪಸ್ಸನ್ನ ಬೆಟ್ಟ ಆಕಳು ಬೆಟ್ಟ ಪಶುಪತಿ ಅಸ್ತ್ರ ಸಿಕ್ತುಪ್ಪು எங்க மக மகாபாரத இன்டனே சிக்கு நிங்கு அப்பா இன்டனே பண்டிரிங்கு பட் இங்க பது விண்ணப்ப பண்பேர் ஆக்கு பது இன்னன் துப்பேர் ஆக்கு பது தவசந்த துப்பட ಒಂಚ ಬೋರ್ ಲಕ ಬದಿ ಶಿವನ್ ಬದಿ ಬೋರ್ ಲಕ ಬದ್ ತುಪ್ಪೇರ್ ಆಕು ಬದಿ ತಪಸಂತೋಂಟೆ ಬದ್ சி சிவா இஸ் a great devotee of Lord Krishna. ஓகேவா? நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது வந்து சிவா வந்து சிவாவும் விஷ்ணுவும் வேற வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? விஷ்ணுல இருந்தா சிவா வந்தாரு அப்படிங்கறத அந்த நம்ம ஃபுல் அண்ட் இதுல பார்த்தாச்சு. ஓகேவா? கிருஷ்ணர்ல இருந்தா சிவா எல்லாம் வந்திருக்காங்க. பட் அந்த ஃபைட்ல வந்து ஓகே பரசுராமுக்கும் ராமருக்குமே சண்டை நடக்கும். ஓகேவா? சோ அப்ப வந்து பரசுராம் வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நல்ல ஒரு அவர் பெரிய ஒரு கேரக்டர், he will give his அஸ்திரம் to Rama. ஓகேவா? அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள நடக்கிறது வந்து ஏதோ ஒரு லீலைக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக நடக்குது. அந்த இதுல வந்து அவருக்கு அந்த ஒரு பூனை கொடுக்குறாரு. அதாவது கடவுள் வந்து எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு படத்துல எல்லாம் பாக்குறோம்ல, இப்போ ஒரு புதையல் வருதுன்னா அதை டைரக்டா கொடுக்காம இவங்க மூலமா, ஓகேவா, இவங்கள்ட்ட அந்த லெட்டர் பாஸ் ஆயிருக்கும், இல்ல அவங்கள்ட்ட அந்த ஒரு கான்பிடன்ட் நாலேஜ் பாஸ் ஆயிருக்கும், அவங்க மூலமா இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதான் அங்கேயும் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அந்த பசுபதா பாத்திரம் அந்த ஒரு வில்ல வந்து அவர்கிட்ட எப்படி கொடுக்குறாரு, அந்த ஒரு பூனை வந்து எப்படி கொடுக்குறாருன்னா நாட் டைரக்ட்லி, ஓகே, வயா சிவா ஹி இஸ் கிவிங், அவ்வளவுதான். எல்லாருமே அட் த எண்ட் இட் இஸ் a winner only. Okay. Any other questions? Starting ನಾವೇ ಇತ್ತ ಫಸ್ಟ್ ಈ ಕ್ಲಾಸ್ ನ ಕ್ವೆಶ್ಚನ್ ಮುಗಿಪ ಏನು ಬತ್ತು ಸ್ಟಾರ್ಟ್ ಆ ಕ್ವೆಶ್ಚನ್. சோ கிளாஸ்ல வேற ஏதாச்சும் யாராவது क्वेश्चन இருக்கா?
எனக்கு ನನ್ನೊಂದು ಕ್ವಶನ್ ಉಂಟು ಮಹಾಭಾರತ ಪ್ರಕಾರ. ಭೀಷ್ಮ ಬತ್ತೆ ಎಡ್ಡ ಹಾಕುತ್ತಾ ಆಕಳು ಬತ್ತೆ ಎಡ್ಡ இந்த தேவர்ல இந்த ஆக்கள் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்சனல் ஆக்குள்ள ஒன்று பண்பேரு. சோ ஆக்கள் நோய்க்கு கெரியர் அர்ஜுனன் நோய்க்கு கெரியர் இருந்தா? எஸ். Very good question. Very ಗೊತ್ತುಂಟ ಭೀಷ್ಮ ಬತ್ತೆ ಎಡ್ಡ ಆಕುಲ ಬದಲು இந்த ஃபைட் டைம்ல ரொம்ப ஆக்குல பண்ணேன். பீஷ்மர் என்னோ இண்டலக்க என் அப்பா லக்க చెప్పలக்க ஆக்குலன்னு எனக்கு கேட்டா எனக்கு பத்து இன்சல்ட்டிங்ல கட்டார் பண்ணேரு. சோ பத்த ஆக்கு பத்த லாஸ்ட் ஆக்குலே பத்த அன்பு குடுத்து கேர்பேரு. ஆக்குலே அம்பு பாட் மண்ட பெட் லக்க அனுத்துள்ளேரு. சோ தென்மி பத்த ஆக்கு பத்த கேர்னத சம. Correct. Okay, very good question, very very apt question. Okay, அந்த பீஷ்ம தேவரோட ஃபுல் ஒரு 40-50 ஸ்லோகா வந்து நம்மளுக்கு பாகவதத்துல இருக்கு. அதான் பகவத்கீதா வந்து ஒரு டீசர் தான், பாகவதம் வந்து ரியல் நெக்டர். ஓகேவா? சோ அந்த பீஷ்ம தேவர் வந்து ஏன் கடவுள் வந்து சூஸ் பண்ணாரு அப்படின்னா, பீஷ்ம தேவர் வந்து ஒன் ஆஃப் த 12 மகாஜனாஸ். ஓகேவா? 12 மகாஜனஸ்ல இருக்காங்க. ஓகேவா? நாரதர், பீஷ்மர், அந்த மாதிரி வந்து 12 பேர் இருக்காங்க. ஓகேவா? அந்த மகாஜனத்துல. அதாவது தே ஆர் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஹூ லெட் தேர் லைஃப் லைக் ஏ ப்ராப்பர்லி. பீஷ்ம தேவரை பத்தி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது, அவ்வளவு அவரோட குவாலிட்டிஸ் இருக்கு. நான் ஷார்ட்டா சொல்றேன். பீஷ்ம தேவர் வந்து லார்ட் வாண்டட் டு என்ஜாய் த வீரிய ரசா. அதாவது ஒன் ஆஃப் த கலை, அந்த ஃபைட்டிங் வந்து ஒன் ஆஃப் த ஆர்ட். அவர் வந்து he wants to enjoy the வீரிய ரசா with பீஷ்ம தேவ். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பீஷ்ம தேவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வாரியர். ஓகேவா? பயங்கர ஸ்ட்ரென்த்தான, பயங்கர ஸ்ட்ராங். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு லார்ட். லார்ட் வாண்ட் டு எக்ஸிபிட், அதாவது கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு வந்து போதிக்கிறாரு, நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் இஃப் யூ ஆர் ஆன் த சைட் ஆஃப் அதர்மா சைட்ல இருந்தேன்னா யூ கேன் நெவர் பி அ வின்னர் அப்படின்னு. அதுக்கு யாரை சூஸ் பண்ண முடியும்? கடவுள். ஸ்ட்ரென்த்தான, சும்மா ஒரு பேருக்கு ஒருத்தவரை கூப்பிட்டுட்டு ஓகே இவர் கூட நான் ஃபைட் பண்ணிட்டேன், இவர் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஸ்ட்ரென்த்ல டாப் மோஸ்ட் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க யாருன்னு பாக்குறாரு? பீஷ்ம தேவ். ஓகே, தென் ஹி இஸ் புட்டிங் பீஷ்ம தேவ் இன்டு தட் சிச்சுவேஷன். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல போட்டுட்டு ஹவெவர் பவர்ஃபுல் பீஷ்ம தேவ் வாஸ், அதர்மா சைட்ல அவர் இருந்ததுனால he can never be a winner. ஓகேவா? அதர்மா சைட்ல ஏன் இருந்தாருன்னா கடவுள் வந்து போதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இருந்திருக்காரு. பீஷ்ம தேவ் இஸ் நாட் அ contaminated person. Bhishma Dev's position in that Kaurava assembly, because he given the என்ன அந்த ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு, நான் எந்த ஒரு டயத்துலயுமே வந்து இந்த டைனஸ்டியை விட்டு நான் போக மாட்டேன். இந்த அந்த டயத்துல வந்து பாண்டவாஸ் கௌரவாஸ்ன்னு இல்ல, they are like a same. அவர் பேர் என்ன? கிங் எஸ்ல ஆரம்பிக்குமே. பாண்டுவோட அப்பா பேர் என்ன? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். பாண்டு ஃபாதர் நேம் தேவா? இல்ல இல்ல இல்ல, எனக்கே வேர்ட் வர நினைச்சதுக்கு வேர்ட் என் அப்பா கிட்ட மெசேஜ் கேட்டேன். இல்ல பீஷ்ம தேவரோ, பீஷ்ம தேவர் சாந்தனு 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 சாந்தனு. ஓகேவா? பீஷ்ம தேவரோட அப்பா பேரு சாந்தனு. வந்து சாந்தனுவோட இதுக்கு வந்து இது பண்ணிருக்காரு. அவர் எப்படி ஏன் மேரி பண்ணல அவரு? ஓகேவா? அவரோட அப்பாவோட ஆசையை ஃபில் பண்றதுக்காக. அதான் பீஷ்ம தேவரோட ஸ்டோரியை பத்தி பேசணும்னா ஒரு டே பார்த்தாது. இது வெரி, நான் ஒரு இது அனுப்புறேன், அந்த ஒரு ஆடியோவை கேளுங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ பீஷ்ம தேவர் வந்து அந்த சத்தியம் பண்ணியிருக்காரு, நான் எந்த ஒரு டயத்துலயுமே வந்து இந்த டைனஸ்டியை விட்டு போக மாட்டேன். இந்த டைனஸ்டில இருந்து நான், அதாவது அந்த சாந்தனு லவ் பண்ண அந்த இவங்களோட அப்பா வந்து கேட்கிறாரு, எப்படி வந்து நான் நம்புறது? ஏன்னா வந்து நீதான் ஃபர்ஸ்ட் பையன், எனக்கு வரப்போற என் குழந்தைக்கு வரப்போற என்னோட பேரை வந்து ஆக முடியாது அப்படிங்கும் போது அப்ப சத்தியம் பண்றாரு. ஓகேவா? அதனாலதான் அவரோட பேர் வந்து பீஷ்ம. இல்ல இல்ல, அது நல்ல பேரு, கங்கா புத்ரா சத்யவதியா? வைஃப் பேர் சத்யவதி. வைஃப் பேர் வந்து சத்யவதி. அந்த அவங்கதான்
பீஷ்மா எல்லாம் மறந்துச்சு. பீஷ்மா another name. தேவவிரதா ஓகேவா. அந்த தேவவிரதா வந்து சோ அவர் வந்து சத்தியம் பண்றாரு ஓகேவா. இந்த மாதிரி வந்து நான் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் வந்து வேற யாரையும் மேரியும் பண்ண மாட்டேன், பிளஸ் இது இந்த இந்த கிங்டத்துல வந்து நான் வந்து ஒரு சோல்ஜரா தான் இருப்பேன் கைடன்ஸ் பண்றதுக்கு, பட் ஐ வில் நாட் பி என்ன சொல்றது கிங்கா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு ஓகேவா. அதனாலதான் அந்த பீஷ்ம தேவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பொசிஷன் வந்து கிரியேட்டட் பை கிருஷ்ணா. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் யூ கேனாட் பி எ வின்னர் அப்படிங்கிறது. அதனால பிளஸ் அவர் சாப்பிட்ட உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாமே வந்து துரியோதனன் அந்த அதர்மத்தினால வந்த ரத்தம். அதனாலதான் அந்த பெட் போட சொல்றாரு, சாரி பெட் ஆஃப் ஆரோஸ போட சொல்றாரு. போட்டுட்டு அவர் உயிர் விடுறதுக்கு முன்னாடி அவரோட உடம்புல இருக்கிற அந்த அதர்மத்தினால வந்த ரத்தம் எல்லாமே போகணும் அப்படிங்கறதுனாலதான் அவளை இது பண்றாரு ஓகேவா. அர்ஜுனா வாஸ் லிட்டரலி கிரைங் லைக் டு கில் பீஷ்மா, பட் Krishna is saying you need to kill, you are not killing like he has to leave from this particular pastime அப்படிங்கிறது. அவருக்கு ஒரு பெரிய பூன் இருக்கு ஓகேவா. அதாவது கிருஷ்ணரை அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு அவர் உயிர் விடலாம் பீஷ்மர். பிளஸ் அவர் வந்து உயிரை விடும் போது பகவான நேர பார்த்து உயிரை விடுறாரு ஓகேவா. சோ அப்படி யாருக்கு தெரியும், அந்த காலேஜ் மாமே பகவானை எப்ப நினைக்கிறோமோ அப்பயே நம்ம பகவானோட காலடியில போய் சேர்ந்துருவோம். பட் இவர் வந்து பகவானை பார்த்துட்டே விடுறாரு. அப்படின்னா how glorious, how fortunate like a Bhishma Dev was. புரிஞ்சதா பூஜு? எஸ். ஓகே, வேற ஏதாச்சும் கொஸ்டின்? சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஸோ பசுமாடோட பால் வந்து அதோட ரத்தத்துல இருந்து தானே வருது. அது எப்படி வந்து நீ வந்து இதுன்னு சொல்ற நான்வெஜ் அப்படிங்கிற மாதிரி உன்னோட தாட் ப்ராசஸ் ஓகேவா. ஆக்சுவலா வந்து நம்மளோட அந்த ஒரு குழந்தைக்கு அம்மா ஃபீட் பண்றதும் அதுவும் வந்து அம்மாவோட ரத்தத்துல இருந்து தான் அந்த பால் வருது ஓகேவா. ஸோ தட் இஸ் யூ கேனாட் ஜட்ஜ் ஓகே. தட் இஸ் அ மேண்டேட்ரி ஃபார் தட் பர்டிகுலர் கிட். அது வந்து மேண்டேட்ரி ஓகேவா. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து நீ வந்து பசுமாட்டுக்கு பாலை கறக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஃபீட் த அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அவ்வளவு ஃபீட் பண்ணணும். அது வயிறு நிறைஞ்ச பிறகுதான் நீ பாலே கறக்க ஆரம்பிக்கணும். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 வந்து இட் இஸ் அ நேச்சர் ஆஃப் லைக் ஏ கவ் வந்து பால் கொடுத்துட்டே இருக்கும் ஓகேவா. அந்த பால் கொடுக்கறது வந்து நம்ம என்ன சொல்றது, அந்த பாலை நீ எடுக்காம இருந்தேன்னா அது அப்படியே வந்து அது தன்னாலவே நீ கறக்காமே அது போயிடும். அது கீழே போறதை விட அதுல இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் ஓகேவா, எல்லா நீ B12 விட்டமின் C எல்லாமே வந்து அந்த பால்ல இருக்கு. அவ்வளவு வந்து ஒரு பயங்கர சக்தி உள்ள ஒரு இது என்ன சொல்றது ஒரு ஃபுட் பால் ஓகேவா. அந்த பால் குடிக்கிறது வந்து இட் இஸ் நாட் நான்வெஜ் பிகாஸ் லைக் though it is coming from a blood of cow, but it has been authorized by Lord ஓகேவா. அந்த பஞ்சகவ்யங்கள் வந்து இந்த பசுமாட்டோட அந்த 5 அதுல இருந்து வர எதுவுமே வந்து நம்மளுக்கு வீணே ஆகாது ஓகேவா. எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப ரொம்ப பவர் இருக்கு, பிளஸ் லைக் சக்தி இருக்கு. அததான் அதுல சொல்றாங்க. It is as good as like you are drinking mother's milk. அவ்வளவுதான். பசுங்கிறது யாரு, நம்மளுக்கு 7 மதர் இருக்காங்க ஓகேவா. 7 5 சம்திங், அது எல்லாமே நம்ம பூமி தாய் வந்து ஒரு மதர் ஓகேவா. பசு வந்து ஒரு மதர், நம்மளோட அம்மா. பிளஸ் நம்மளோட அந்த கிங் யாரு இருக்காங்களோ அந்த கிங்டம் ரூல் பண்றாங்கல்ல அவங்களோட ஒய்ஃப், அவங்க வந்து மதர் ஓகேவா. அடுத்து வந்து குருவோட ஒய்ஃப் மதர். இந்த 5 மதர் இருக்காங்க ஓகே. So pasu is one of the mother, like a drinking milk from cow is equal to drinking your mother's milk. அது நம்ம படிப்போம். அந்த 5 மதர் வந்து யார் அப்படிங்கறத நம்ம இதுல படிப்போம் ஓகேவா. ஓகே, புரிஞ்சதா? எஸ். எனி அதர் क्वेश्चंस? இப்ப கட் ஆயிரும்னு நினைக்கிறேன். திரும்ப ஜாயின் பண்றீங்கன்னா பண்ணுங்க.